வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? இப்போது இதை நம்ம நிறைய பேர் இந்த கதையை படிச்சிருக்கலாம், இல்லைன்னா கேட்டிருக்கலாம். ஒரு துறவி, அவருக்கு பல சீடர்கள். இந்த சீடர்கள் எல்லாம் ஒரு தடவை ஊரை விட்டு ஊர் போகும்போது துறவி கூட போயிட்டுருக்காங்க. போகும்போது என்னாச்சு, ஒரு ஆற்றை கடக்க வேண்டிய நிர்பந்தம். ஆனால் அந்த ஆற்றில் வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்ன செய்யறது, தாண்டி போய் தான் ஆகணும். அதனால் அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. ஒருத்தராக போயிட்டுருக்காங்க. போகும்பொழுது அந்த நேரத்தில் என்ன ஆச்சுனாக்கா, ஒரு பெண்மணி அந்த இடத்தை தாண்ட முடியாமல் தவித்து கதறி கொண்டிருக்கிறாள். நான் அக்கறைக்கு போகணும், எனக்கு முடியலையே அப்படின்னு சொல்லி. துறவி சற்று யோசிக்கவில்லை. அவளை அப்படியே தூக்கி தன் தோள் மேலே வச்சுக்கிட்டு கிடுகிடுன்னு ஆற்றுல இறங்கி நடந்து அந்த கரைக்கு போய் இறங்கி விட்டார். சரி, அந்த பெண் நன்றி சொல்லிவிட்டு சென்று விட்டார். ஆனால் அவருடைய சீடர்களில் ஒருவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப நேரம் கழிச்சு அந்த துறவிகிட்ட, ஆசானே, நீங்கள் அந்த பெண்ணை எப்படி நீங்கள் தூக்கி கொண்டு வரலாம்? நம்மெல்லாம் சன்னியாசிகள் இல்லையா, பெண்ணை தொடக்கூடாது தானே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ துறவி சிரித்து கொண்டே சொல்லுகிறார், ஓஹோ, இன்னமும் நீ அவளை சுமந்து கொண்டு இருக்கிறாயா அப்படின்னு. அந்த எண்ணத்தை அவன் சுமந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் அவர் அதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஒருவருக்கு உதவி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போய் விட்டார், முடிஞ்சிருச்சு. இது எதை சொல்லுது அப்படின்னாக்கா, பல மக்கள், நம்மில் பலர் அப்படித்தான். தேவையில்லாத சிந்தனைகளில் நம்ம முதன்மை சுமந்துக்கிறோம். முதுகில் சுமந்துக்கலாம், இல்லைன்னா இந்த மண்டக்குள்ளார போட்டு குழப்பி வச்சுக்கிட்டு அதை தூக்கிக்கிட்டே அலையிறோம். தூக்கி எறியறதுக்கு மனசே வரதில்லை. நம்மளுக்கு எந்த ஒரு சிஷியனும் இல்லாதனால அதை கேட்கவும் ஆள் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த குப்பையை மண்டையில் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? அந்த மாதிரியெல்லாம் ஓடாதீர்கள். ஒரு செயல் முடிஞ்சிருச்சுன்னா நிறுத்திடு, த்ரோ இட் அவே. அது முடிஞ்சிருச்சு. திரும்பி முடிஞ்சதை எடுத்துக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு என்ன பண்ண போகிற? சாதனை என்ன? ஒன்றும் இல்லை, ஒரு குப்பையும் இல்லை. வீணாக நீ உன் மனசை குழப்பி கஷ்டப்பட்டு நீ தான் உள்ளுக்கு போவியே தவிர அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை இந்த சிறுகதை நமக்கு மிக அழகாக தெளிவாக சொல்லுகிறது. கேட்கறதுக்கு ஒரு மாதிரி நமக்கு சிரிப்பு வருது. ஆனால் இதுதான் உண்மை, இதுதான் வாழ்க்கையில் நடைமுறை. ஆக நாமும் தேவையற்ற சிந்தனைகளை அந்த இடத்துலையே தூக்கி போட்டுட்டு அடையே கட்டலாம், ஜாலியாக போகலாம், சந்தோஷமாக வாழலாம். நன்றி. அடுத்த பதிவில் நாம் மீண்டும் இணையலாம்.